ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஜூன் 23rd. இது நிஃப்டியுடைய 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நேற்று மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் முடிஞ்சிருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன். ஓகே, ஸோ இந்த கேப் டவுனுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இது எங்கே ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் டவுன், ஃப்ளாக் போல், அப்புறம் ஒரு புல் பேக், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட வீக், அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலான ஒரு மூவ். ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த புல் பேக்கில் ஒரு டபுள் டாப் ஒரு ட்ரிபிள் டாப் இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாம். பட் அப்படி எதுவும் இல்லாமல் இந்த கேப் டவுனுக்கு ஈக்குவலான இந்த புல் பேக்கில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டாப் ஆன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,830. ஸோ ப்ரீவியஸ் டேயில் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆச்சுல்ல, ஸோ கரெக்டாக அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா, எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா புல்ஸ் ரிவர்ஸ் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. அந்த டவுன் ட்ரெண்டை கவனமாக வாட்ச் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த இடத்த நல்லா கவனிங்க. அதாவது 945, 955. ஸோ இந்த ஹையர் லோக்கு அப்புறமா பிரேக் அவுட் பண்ணி இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஹையர் லோவை மறுபடியும் புல்ஸ் ரீக்ளைம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் பிரேக் ஆனால் அது ரீடச் பண்ணி இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் ஃப்ளாக் ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறமா இம்மீடியட்டாக இந்த டவுன் ட்ரெண்ட் ரிவர்ஸ்ட், ஒரு வி ஷேப் ரிவர்சலில் இந்த டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா பேர்ஸ் மறுபடியும் இந்த ஓப்பன் ப்ரைஸில் இருந்து ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே ஒரு டவுன் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு புல் ஃப்ளாக் பிரேக் அவுட் அபோவ் ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ப்ரைஸில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆர் இந்த ஃப்ளாக் போலுடைய ரீடெஸ்ட், இந்த புல் ஃப்ளாக் போல் இங்கே 1120 பிரேக் அவுட் ஆயிருக்குல்ல, அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக் அவுட். ஸோ மிட் பாயிண்ட்டுங்கிறது 12 o'clock கேண்டில். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு வச்சு பார்த்தாலும் இந்த டபுள் பாட்டமுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாட்டம் 1215, செகண்ட் பாட்டம் 1235ல் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் 1240ல். ஸோ இந்த 1240ல் நம்ம என்ட்ரி போடலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சும் பிரேக் அவுட். ஓகே, ஸோ அப்போ 24,940, 24,830, 110 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஷேவன் டாப், அதாவது ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். இது இன்னொரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ டார்கெட் இந்த டிஸ்டன்ஸ் 110 பாயிண்ட்ஸை 24,940ல் ஆட் பண்ணணும். அப்போது 25,050. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடணும் அட் 130. ஓகே, ஸோ இப்போ டார்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஒரு டவுன் ட்ரெண்ட் பேர் ஃப்ளாகில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்தால்
இந்த டவுன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ இதே பேட்டர்ன் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு புல் ஃபிளாக் பிரேக் அவுட் 1325 1335 இந்த சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ், இந்த கேண்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த புல் பேக்கை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கரெக்டாக இந்த டார்கெட் வந்ததுனால ப்ரைஸ் மறுபடியும் இந்த புல் பேக் லைன் உள்ளே வந்ததுனால இந்த அப் ட்ரெண்டும் ரிவர்ஸ்ட். ஓகே, ஸோ அதனால தான் எப்போவுமே இன்ட்ராடேயில் ஒரு பேட்டர்ன் வந்தாலும் சரி, ரீசெண்டாக வந்த பேட்டர்ன் வந்தாலும் சரி, அந்த பேட்டர்னோட லாஜிக்கை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இதோட லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருதுன்னா இதே பேட்டர்ன் அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் ஆகும்போது அந்த இடத்த நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் மூவ் ஆகுமா, இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகுமா, இதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ஹரிசாண்டல் சிஸ்டம் படி இதுதான் டார்கெட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டார்கெட் லைன் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது மிட் பாயிண்ட் இந்த ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த வீக் அதாவது 1140 ஹை இந்த வீக் இருக்குல்ல, ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை இந்த வீக்குக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது எங்கே ஸ்டாப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த ஹரிசாண்டல் சிஸ்டமுடைய டார்கெட்டும் இந்த ட்ரெண்ட் லைன் சிஸ்டமுடைய டார்கெட்டும் எப்போவுமே மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி பேட்டர்ன் சம்மரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வி ஷேப் ரிவர்சல் அதை பிரேக் பண்ணியிருக்கு, அந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகிருக்கு. மூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல். ஸோ ரிவர்சல் க்ளூஸ் ரெண்டு சைட்லேயுமே நமக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ராடே பேட்டர்னில் ஏதாவது கன்ஃபியூஷன் டியூரிங் லைவ் மார்க்கெட்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முடிஞ்ச பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதோடைய மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் எண்டை டச் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி கூட நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கேப் டவுனில் ப்ரைஸ் வந்து ஒரு எண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் இருந்து ஆப்போசிட் எண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் வந்திருக்கு டில் த தேர்ட் கேண்டில் 925. அதுக்கப்புறமா இந்த பெரிய கேண்டிலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி பிரேக் பண்ண உடனே இம்மீடியட்டாக ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். இதுதான் க்ளூ, இந்த பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ப்ரைஸ் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா யூஸ்வலாக ஆப்போசிட் எண்ட் ஆஃப் இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் போகும். இது டார்கெட் 2. டார்கெட் 1 அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்த அதே அந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் லைவ் மார்க்கெட் பார்க்கும்போதும் சரி, அதுக்கு ரீசண்டாக முடிஞ்ச இந்த பேட்டர்னுடைய லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால் இந்த கடைசியாக முடிஞ்ச பேட்டர்னோட லாஜிக்கை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ராடேயில் உங்களுக்கு எந்த பேட்டர்னுமே நீங்கள் பார்க்கலைனாலும் இதில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா அது ஆப்போசிட் வரும், அதுக்கு முன்னாடி இந்த மிட் பாயிண்ட்டை டச் பண்ணணும் அப்படிங்கிறத லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த பெரிய மூவை கேப்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நாளைக்கு
இந்த பேட்டர்ன் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் டெய்லி சார்ட்டில் ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரிவர்சல், ஒரு பட்டம் ஒன்று ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த மிட் பாயிண்ட்டுக்காக புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு இந்த சின்ன இடம், அதாவது இந்த மிட் பாயிண்ட் அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன், இது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த ரேஞ்ச், நம்ம நேற்று பார்த்த அந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ இன்ட்ராடேயில், ஸோ அதுக்கு அக்கார்டிங்லி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, நன்றி.